சிவனோட ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க. சீமானோட ஆட்டத்த இன்றைய தினம் பார்க்க போறீங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த இன்றைய தினம் முன்னெடுத்திருக்காங்க. எக்கச்சக்க விஷயங்கள நாம் தமிழர் கட்சி செய்தபோதும் மக்கள் புரிந்து கொள்ளல. அதே நேரத்தில் மக்களிடம் சரியான முறையில் அவர்களது கருத்தியலை கொண்டு போய் செல்லல அப்படிங்கிறதுல மிக முக்கியமான பங்கு ஊடகவியலாளர்களுக்கு இருக்குது. அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்திப்பது அப்படிங்கிறதையே தவிர்க்க ஆரம்பித்தாருங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, யாரையுமே சந்திக்கிறதில்ல. தனிப்பட்ட முறையில் கூட பேட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது தேவையற்றது. அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கொண்டு இது நாள் வரைக்கும் அவங்க அந்த விஷயத்த சரியாக செய்துட்டு வந்தாங்க. இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த விரதத்தெல்லாம் கலைக்கும் விதமாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பு இருக்குங்கிறத அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. காவிரி நதிநீர் உரிமையை மீட்க அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடைய தலைமையில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் இன்றைய தினம் நடக்குது. அனைத்து அரசியல் கட்சிகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த திராவிட தேசிய கட்சிகள் இல்லாமல் யார் யாரெல்லாம் தமிழர் நலனுக்காக ஒன்று கூடுகிறார்களோ அத்தனை தமிழ் தேசியவாதிகளும், அது மட்டும் இல்லாமல் தமிழர் நலனுக்காக அவர்கள் எவ்வித ஒரு கோட்பாட்டில் அவங்க இயங்கி இருந்தாலும் கூட, குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சாதிய ரீதியான ஒரு கோட்பாட்டில் அவங்க இதுநாள் வரைக்கும் பயணித்தாலும் கூட, இப்போ அவங்க நிலைமையை கருதி தமிழ் தேசியம்தான் நமக்கான தீர்வு, இவர்களை நம்பி நம்பி இத்தனை வருஷம் வெறும் கோஷம் போட்டு இப்படியே தான் ஏமாந்து போய்க்கிருக்கோம், அதனால் நமக்கு இதுதான் சரியானது அப்படிங்கிறத முடிவு பண்ணி சீமான் அவர்களோட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒன்று கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் முடிவாக அவருடைய, அதாவது அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்க இருக்குங்க. அது இன்றைய தினம் நடக்க இருக்குது. சென்னையில் லீ மெரிடியன் ஹோட்டலில் இந்த விஷயம் நடக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்க இந்த முக்கியமான நிகழ்வு, அதாவது செய்தியாளர்களை சந்திப்பது, அதுவும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கக்கூடிய அவ்விடத்தில் சந்திப்பது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை முன்னெடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி வைத்து வரக்கூடிய தேர்தலை சந்திப்பதோ, அல்லது அதாவது இடைத்தேர்தலையும் நான் சொல்கிறேன், இடைத்தேர்தலை சந்திப்பதோ அதை நீங்கள் சரி என வரவேற்பீங்களா, இல்லை இது நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.